அதிமுகவை யாராலும் உடைக்கவும் முடியாது, முடக்கவும் முடியாது. முயன்றால் மூக்குடைந்து போவார்கள் என்று பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது, முடக்க முடியாது. அதில் முயற்சி பிறகுதான் மூக்குடைப்பாது, மூக்குடைந்து போகும். அதிமுகவினர் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம், எங்களை பிரிக்க முடியாது என செங்கோட்டையன் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். தாம் முதல்வரானது முதல் அதிமுகவினரை பிரிக்க நினைக்கும் திட்டத்தை உடைத்து வருவதாகவும் பதில். நாங்களாம் இப்போ ஒற்றுமையா தான் இருக்கிறோம், நீ யாராலையும் பிரிக்க முடியாதுங்க. நான் என்னைக்கு முதலமைச்சரானோ அன்னையிலிருந்து இந்த திட்டத்தை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு தான் இருக்கிறோம். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கூட்ட நெரிசலால் மூச்சுத் திணறல் ஏற்பட்டே ஜவுளி வியாபாரி உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. உடலை பிரேத பரிசோதனை செய்ய வேண்டாம் என்பதாலேயே காவல்துறையினர் கூறியதை எழுதி கொடுத்ததாக பேட்டி. மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழந்த வீரரின் உடலை வாங்க மறுப்பு. உரிய இழப்பீடு கோரி வழங்க வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியல். சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி. தீர்மானத்துக்கு 63 பேர் ஆதரவு, 154 பேர் எதிர்ப்பு. பெரும்பாலான நேரங்களில் ஒருதலைபட்சமாக சபாநாயகர் அப்பாவு செயல்படுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதாகவும் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதத்தில் பேச்சு. நடுநிலையுடன் செயல்படுபவர் சபாநாயகர் அப்பாவு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. கனிவானவர், கண்டிப்பானவர் என்றும் திட்டவட்டம். ஆசிரியராக இருந்து அரசியலுக்கு வந்தவர் நம்முடைய மாண்புமிகு அப்பாவு அவர்கள். கனிவானவர், ஆனால் அதே நேரத்தில் கண்டிப்பானவர். இவை ரெண்டுமே பேரவைக்கு தேவை என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இவை இல்லாவிட்டால் அவை கண்ணியத்தோடு கட்டுப்பாட்டோடு நடத்த இயலாது. சபாநாயகர் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை விடுத்தும் நியாயம் கிடைக்கவில்லை. தொடர்ந்து அத்துமீறி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக கூறி தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்ட திட்டம். சென்னையில் ராஜரத்தினம் மைதானத்துக்கு வந்த பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கைது. டாஸ்மாக் அலுவலக முற்றுகை போராட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பாஜக நிர்வாகிகளுக்கு வீட்டுக்காவல். சென்னையில் தடையை மீறி போராட்டம் நடத்துவதற்கு புறப்பட்ட தமிழிசை சவுந்தரராஜன் கைது. டாஸ்மாக் அலுவலக முற்றுகை போராட்டத்துக்கு புறப்பட்ட தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கைது. 1000 கோடி ரூபாய் முறைகேடு என்பது சிறிய தொகைதான் என பேட்டி. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையை பாராட்டியதற்கு தேர்தல் கூட்டணி காரணமல்ல. தேமுதிகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற வாக்குறுதிகளை பட்ஜெட்டில் அறிவித்ததால் வரவேற்றதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விளக்கம். தமிழ்நாடு, புதுச்சேரியில் 23ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. 21ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை சற்று குறையும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. கேரளாவின் இடுக்கியில் மக்களை அச்சுறுத்தி வந்த புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடித்த வனத்துறையினர். சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட போது புலி உயிரிழந்த சோகம். சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து இந்திய நேரப்படி நாளை மறுதினம் அதிகாலை 3:27 மணிக்கு பூமிக்கு திரும்புகிறார் சுனிதா வில்லியம்ஸ். அமெரிக்க விண்வெளி மையமான நாசா அறிவிப்பு. நடிகர் விக்ரம் நடித்துள்ள வீரதீர சூரன் படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா வரும் 20ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சென்னை ஆவடியில் நடைபெறவிருப்பதாக படக்குழு அறிவிப்பு. கர்நாடகாவில் 75 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தல். தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த 2 பெண்களை கைது செய்த காவல்துறையினர்.
மறுசீரமைப்பு, வாக்காளர் பட்டியல் முறைகேடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க கோரும் நோட்டீஸ்கள் நிராகரிப்பு. எதிர்ப்பு தெரிவித்து மாநிலங்களவையிலிருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். ஐபிஎல் போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை மார்ச் 19ஆம் தேதி முதல் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மும்பை அணிகளுக்கு இடையிலான போட்டி 23ஆம் தேதி நடைபெறும் நிலையில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் அதற்கான டிக்கெட்டுகள் 19ஆம் தேதி ஆன்லைனில் விற்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 23ஆம் தேதிக்கான போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறும் நிலையில் அதற்கான டிக்கெட் விற்பனை 19ஆம் தேதி ஆன்லைனில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மும்பை அணிகள் மோதும் போட்டிக்கான டிக்கெட் மார்ச் 19ஆம் தேதி விற்பனைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, ஆன்லைனில் விற்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. போட்டிக்கான எதிர்பார்ப்புகள் எந்த அளவில் எழுந்திருக்கிறது? நிச்சயமா லாவண்யா, சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வருகின்ற 23ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற இருக்கிறது. இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நாளை மறுநாள், அதாவது 19ஆம் தேதி காலை 10:15 மணிக்கு ஆன்லைன் மூலமாக விற்பனை தொடங்கும் என அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போட்டிக்கான விலை என்பது 1700 ரூபாயிலிருந்து 7500 ரூபாய் வரை டிக்கெட்டுடைய விலையானது நிர்ணயிக்கப்படுகிறது. ஐபிஎல் தொடரிலேயே மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு போட்டி என்பது சென்னை சூப்பர் கிங்ஸும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளும் மோதக்கூடிய போட்டிதான். அந்த போட்டி முதல் போட்டியாகவே அதுவும் சேப்பாக்கத்தில் நடைபெறுவது என்பது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த டிக்கெட் விற்பனை எப்போது தொடங்கும் என ரசிகர்கள் மிக ஆவலோடு எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருந்தனர். அதற்கான முக்கியமான அறிவிப்பு தான் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அந்த டிக்கெட்டானது 19ஆம் தேதி காலை 10:15 மணிக்கு ஆன்லைன் மூலமாக தொடங்க இருக்கிறது. முழுக்க ஆன்லைனில் மட்டுமே டிக்கெட் ஆனது விற்பனை செய்யப்படும் என்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகமானது அறிவித்திருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி. பராமரிப்பு மற்றும் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தொடர்பான வழக்கை ஆளுநர் தாமதப்படுத்துகிறார் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, வழக்கின் பின்னணி என்ன? முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தனக்கு மீதான சிபிஐ விசாரணைக்கு தடை கோரிய மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை தற்பொழுது நீதிபதிகள் பங்கஜ் மிட்டல் மற்றும் SVN பட்டி அடங்கிய அமர்வில் தற்போது நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக இந்த விவகாரம் தொடர்பான கோப்புகளில் சில மொழி மாற்றம் தேவைப்படுவதன் அடிப்படையில் கூடுதல் அவகாசம் என்று தேவைப்படுவதாக தமிழ்நாடு அரசுக்கு ஆளுநர் தரப்பிலிருந்து பதில் வழங்கியுள்ளதாக இன்றைய விசாரணையின் பொழுது தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து கருத்து தெரிவித்த நிலையில் அப்பொழுது இந்த மொழி மாற்றம் உள்ளிட்ட விவகாரங்களை கோருவதன் மூலம் மேலும் இந்த விவகாரத்துடைய விசாரணையை ஆளுநர் தாமதப்படுத்துவதாக நீதிபதிகள் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரத்தை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையும், உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தமிழ்நாடு அரசு மற்றும் ராஜேந்திர பாலாஜி தரப்பின இரண்டு தரப்பின் சார்பாகவும் தற்பொழுது முன்வைத்து வாதங்களை வழக்கறிஞர்கள் முன்வைத்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.